ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி அவல் பகோடா எப்படி செய்கிறது பார்க்கலாம். 200 கிராம் கப் அளவில் 1 கப் அளவு தின்னான அவல் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் அவல் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச அவல் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 200 மில்லி தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எடுத்த உடனே ரொம்ப சேர்த்துட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தம் 3/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு குறைவாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். எண்ணெய் சூடானதோ ஸ்மால் சைஸ் அளவில் சேர்த்துக்கலாம் மாவு. இப்போ சேர்த்துருக்கேன். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வேக விடணும். இப்போ வெந்திருக்கு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு அவல் பகோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.